வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, திருமண பொருத்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமண பொருத்தத்தில் நாடி பொருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வேதை பொருத்தம் பார்த்துருக்கோம், யோனி பொருத்தம் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் நான் எல்லா வீடியோஸும் போட்டிருப்பேன். அந்தந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த திருமண பொருத்தம் பிளேலிஸ்ட்டில் எதில் இருக்கும் அப்படின்னா, லவ், மேரேஜ் அண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நான் போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். ஏற்கனவே 2 பார்த்துட்டோம், யோனி பொருத்தம், வேதை பொருத்தம். அதை பார்த்துட்டு இது வாங்க. இது நாடி பொருத்தம். இப்போ நாடி பொருத்தம்னா என்னென்னா, மொத்தம் 3 விதமான நாடிகளாக பிரிக்கிறாங்க. ஃபார்ச்சுவ நாடி, மத்திய நாடி, சமான நாடி அப்படின்னு சொல்லி 3 விதமான நாடிகளாக பிரிக்கிறாங்க நட்சத்திரங்களை. அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, 27 நட்சத்திரத்தை தான் அது பிரித்து எழுதுகிறோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை இப்படி எழுதியாச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ச்சுவ நாடி, மத்திய நாடி, சமான நாடி, இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இதில் நட்சத்திரங்களை பிரித்து எழுதுகிறோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, அப்புறம் ரிவர்ஸில் வரணும். ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, அப்புறம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், அப்புறம் ரிவர்ஸில் மகம், பூரம், உத்திரம், அப்புறம் இப்படி ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அப்புறம் இப்படி விசாகம், அனுசம், கேட்டை, அப்புறம் மூலம், பூரடம், உத்திரடம், அப்புறம் திருவோணம், அவிட்டம், சதயம், அப்புறம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அதாவது ஜிக்ஜாக்காக வரும். இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும். இந்த முறையில் வளைஞ்சு நீங்கள் அடுக்கணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூரடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்படி வளைஞ்சு அடுக்கணும் நட்சத்திரங்களை. இதை அடுக்க தெரிஞ்சால் போதும். இந்த 3 நாடிகளாக நம்ம பிரிச்சிட்டோம். ஃபார்ச்சுவ நாடி, மத்திய நாடி, சமான நாடின்னு பிரிச்சிட்டோம். இந்த நாடி பொருத்தம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியணும். அதாவது கணவன் மனைவி சேரும்போது அது மூலிமா நோய்வாய்ப்படக்கூடாது, அவங்க ஆயுள் பாதிப்பு ஏற்படக்கூடாது. 2 பேரை சேர்த்து வச்சோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நோய் இல்லாமல் வாழணும், ஆயுளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கப்படக்கூடிய பொருத்தம் தான் நாடி பொருத்தம். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்திரீ அப்படிங்கிறது இந்த பெண், புருஷன் அப்படிங்கிறது கணவன். அப்போ இந்த பெண்ணும் இந்த கணவனுடைய நட்சத்திரமும் 2ஐயும் நம்ம எடுக்கிறோம். அது ஒன்றொன்றும் 2 தனித்தனி நாடியில் வந்தது அப்படின்னா அது நல்லதுன்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு புனர்பூச நட்சத்திரம், ஒரு ஆணுக்கு பூராட நட்சத்திரம் அப்படின்னா இதுவும் வேறு நாடியில் இருக்குது. அப்படிங்கும்போது அது பொருந்தும், உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி பண்ணும்போது நோய் நொடிகள் வராது, தம்பதியருக்குள்ள நோய் நொடிகள் வராது, ஆயுள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, ஒரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரமும் வேறு சார்ட்டில் இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க சித்திரை நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர் பூரட்டாதியில் இருந்தால் பொருந்தும். ஒருத்தர் சித்திரை நட்சத்திரம் பிறந்தால் ரேவதியில் இருந்தால் பொருந்தும். ஆனால் ஒரே நாடியில் இருக்கும்போது அது பொருத்தமாக வராது அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த நாடி பொருத்தம். அதில் இந்த 2 பேருடைய நட்சத்திரத்தை எடுக்கிறோம். இந்த சமான நாடின்னு சொல்கிறாங்களே, இதில் 2 பேருக்கும் ஒரே நட்சத்திரம் வருது. ஒருத்தங்களுக்கு கிருத்திகை வருது, ஒருத்தங்களுக்கு ரேவதி வருது. அப்படின்னா இது ஒரே நாடியில் 2 பேருடைய நட்சத்திரமும் வருது. இப்படி வரும்போது இந்த சமான நாடியில் வந்தால் அது பரவாயில்லன்னு சொல்லப்படுது, மத்தியமம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே மத்திய நாடியில் 2 பேருடைய நட்சத்திரமும் வருது அப்படின்னா அது பொருந்தவே பொருந்தாது, மரணம் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபார்ச்சுவ நாடியிலையும் ஒரே நட்சத்திரம், ஒரே சார்ட்டில் 2 பேருக்கும் நட்சத்திரம் வருது அப்படின்னா இதுவும் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாடி பொருத்தம் பார்க்கும்போது ஒரு நட்சத்திரத்துக்கு வேறு ஒரு சார்ட்டில் நட்சத்திரம் வரணும், வேறு நாடியில் நட்சத்திரம் அது பொருத்தமாக எடுத்துக்கணும். இப்போ ஃபார்ச்சுவ நாடியில் ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா மத்திய நாடியிலையோ சமான நாடியிலையோ இன்னொருத்தருக்கு நட்சத்திரம் இருந்தால் அது பொருத்தம். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. சமான நாடியிலே 2 பேருக்கும் நட்சத்திரம் வந்தால் இது பரவாயில்லன்னு சொல்லப்படுது. மத்திய நாடியிலே 2 பேருக்கு நட்சத்திரம் வந்தால் இது நிச்சயமாக மரணத்தை உண்டாக்கும். ஃபார்ச்சுவ நாடியிலையும் ஒரே இதில் 2 பேருக்கு நட்சத்திரம் வந்தால் இது பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ விதிவிலக்கு என்ன அப்படின்னா, சமான நாடியில் ஒரே 2 நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 2 விஷயங்கள், ஒருத்தங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னா வேறு நாடியில் தான் இன்னொரு நட்சத்திர பொருத்தத்தை எடுக்கணும். இது ஃபஸ்ட்டு. சமான நாடியில் ஒருத்தருக்கு நட்சத்திரம் வந்தால் இன்னொருத்தருக்கும் சமான நாடியில் நட்சத்திரம் வந்தால் அது பரவாயில்லன்னு சொல்லப்படுது. இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி மத்திய நாடியிலே 2 பேருக்கு நட்சத்திரம், ஃபார்ச்சுவ நாடியில் 2 பேருக்கும் நட்சத்திரம் வந்தது அப்படின்னா அது மரணத்தை சம்பவிக்கக்கூடும், நோய் நொடியினால் மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் நாடி பொருத்தம். இது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நோய் நொடி இல்லாமல் வாழணும், ஆயுள் பாதிப்பு இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கக்கூடிய பொருத்தம் தான் இந்த நாடி பொருத்தம். இது திருமண பொருத்தத்தில் ஒரு பொருத்தம். எப்படி வேதை பொருத்தங்கிறது எதிரியாக நம்ம கருதக்கூடிய பொருத்தம், யோனிங்கிறது அவங்க எப்படி செயல்பாடு இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு பொருத்தம். நாடி பொருத்தங்கிறது நோய் நொடிகள் இருக்குமா, ஆயுள் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு பொருத்தம். அதனால் இதை புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நாடி பொருத்தம் பாருங்கள் நிச்சயமாக. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.